ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பெரிய சண்டை, செம்ம பெரிய சண்டை போல் இருக்குது. ஒன்றுமே இல்லை, விக்ரமை வந்துட்டு அந்த டீமில் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்க அப்படின்னு இந்த விஜய் பார்வதி அவங்க டீம் பண்ணாங்கல்ல. மற்றவங்க சொல்லியிருந்தா கூட அவர் கேட்டிருப்பார். இப்போ விஜய் பார்வதி அந்த டீமில் இருக்குது. அந்த டீமில் வந்து கெமி சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து விஜய் பார்வதி தான் பிரச்சனை. அதனால தான் இதோட உள்ளூர். ஆனால் வந்து இங்கே வந்து வேறு மாதிரி வந்துட்டு இங்கே சாப்பிட்டா கொட்டிடும், அங்கே சாப்பிட்டா கொட்டிடும் ஒரு சீனை ஓட்டிகிட்ருக்காரு. அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆனால் அவர் கூட இருக்கிற வியானாவே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுதான் இங்கே ஒரு பயங்கரமானது. என்னென்னா இவர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, குறிப்பாக இந்த இடத்துல மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தலை போட்டாங்களே. அப்புறம் ஏன் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி. அதாவது ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் இவர் வெறும் பெருக்கிற வேலை, க்ளீனிங் பண்ணுற வேலையை மட்டுமே செய்கிற மாதிரி சீனை ஓட்டிகிட்ருக்காரு. அதனால் வந்து அங்கே வந்து பேசியிருப்பார். இதில் வேறு எஃப்ஜே வந்து நீ போய் கேளு ஓவராக வந்து நோண்டியிருப்பார். எஃப்ஜேவை நான் கேட்குறேன், நீ ஒன்று கூலாரு அப்படின்னு சொல்லும்போது வியானா அழகாக சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ போன வாட்டி கேப்டனாக இருந்த சபரி வந்துட்டு இந்த ஒரு ரூலை போட்டார். இங்கே மட்டும் தான் சாப்பிடணும், வெளியில் மட்டும் சாப்பிடணும், இந்த இடத்துல சாப்பிடாதீங்கன்னு. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்களா? இந்த வாட்டி நீ கேப்டனாக வந்து அந்த விஷயத்த சொன்னியா? சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் திவ்யா கிட்டே மற்றவங்ககிட்டே போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் கரெக்டு? இதை வந்து விக்ரம் வச்சு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்போ சொல்லும்போது எனக்கு சுத்தமாக வந்துட்டு பிடிக்கல, இப்போ நீங்கள் விளக்கம் கொடுக்குறதுனால எல்லாமே இவர் வந்து விளக்கம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் நான் சமத்துவமாக பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சீனை ஓட்டி விட்டாப்புல. அதனால் அவங்க வந்துட்டு இப்போ வந்து ஓகேன்றாங்க. முதல்ல அவர் பேசும்போது அவங்களுக்கே பிடிக்கல, சரிங்களா? அதை வந்து அங்கேயே வந்து பதிவு போட்டாங்க. அதுவும் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாங்க விக்ரம் கிட்ட, நீங்கள் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்குறது வேறு விஷயம், ஆனால் ஒரு கேப்டனாக வந்து எஃப்ஜே கேட்கவே கூடாது. முதல்ல நீங்கள் ஒரு ரூலை போட்டு அந்த ரூலை அவங்க ஃபாலோ பண்ணலாம், அங்கே போய் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். யார் யாராக இருந்தாலும் இவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே கொஸ்டின் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்ட்டாங்க. அதுவும் விக்ரம் முன்னாடி சொன்னோன்னு விக்ரம் மூஞ்சி ஜொங்கி நான் இப்போ என்னடா இது, நம்ம சொல்கிறதுக்கெலாம் வந்து இந்த வியானா மண்டையாட்டிட்டு இருந்து இப்போ வந்து நம்மளே ஏற்று பேசுதுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் பரவாயில்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். வியானா இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அது போதாது. அதனால தான் ஒரு லவ் ட்ராக் வேறு இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே. ஏன் இந்த விக்ரம் இந்த மாதிரி வந்துட்டு 7:30 எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டே இருக்காரு?